பெண்களின் மனசு எப்பவுமே ரொம்ப விசித்திரமானதுங்க. அவங்க பெருசா எதையும் எதிர்பார்க்கிறது இல்ல. கோடி கோடியா பணம், சொத்து, சுகம் இதெல்லாம் விட தன் மேல உயிரையே வச்சிருக்கிற ஒரு நல்ல கணவன், அன்பான ஒரு சின்ன குடும்பம். இது மட்டும்தான் பெரும்பாலான பெண்களோட ஆகப்பெரிய கனவாகவே இருக்கும். என் பேரு மீனா. எனக்கும் அப்படி ஒரு சின்ன ஆசை இருந்ததுல தப்பே இல்ல தானே! ஆனா அந்த ஆசை தான் என் வாழ்க்கையோட ஆகப்பெரிய ஏமாற்றமா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து என் கணவர் குணா எனக்காக பெண் கேட்டப்போ அவரோட குடிப்பழக்கத்தை பற்றி லேசாக பேச்சு வந்தது. அப்போது குணா என் கையை பிடிச்சி, மீனா, எனக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தது நிஜம்தான், ஆனால் இனி என் வாழ்க்கை நீதான், உனக்காக நான் இதை அப்படியே விட்டுடுவேன், என்னை நம்பி வா அப்படின்னு சொன்னார். அவர் கண்ணில் தெரிஞ்ச அந்த உண்மையை நம்பி என் கணவர் என் மேலே வச்சிருக்க அன்பால் கண்டிப்பாக அவரை மாற்றிடலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் மருமகளாக அடி எடுத்து வச்சேன். கல்யாணமான புதுசில் எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. காலையில் அன்பாக காப்பி போட்டு தர்றது, சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றதுன்னு குணா ஒரு தங்கமான கணவராக இருந்தார். என் புருஷனை மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு என் தோழிகள்கிட்ட எல்லாம் நான் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த காலம் அது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கலை. கல்யாணமாகி 3வது மாதம் அன்னைக்கு அவரோட பிறந்தநாள். அவருக்காக பார்த்து பார்த்து அவருக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சுட்டு வாசலையே பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். மணி 8 ஆகி 9 ஆகி 10 ஆச்சு. அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம். சரியா ராத்திரி 11:30 மணிக்கு வாசலில் ஒரு வண்டி வந்து நிற்கிற சத்தம் கேட்டு ஓடி போய் கதவை திறந்தேன். வாசலில் என் குணா நின்றுட்டு இருந்தார். ஆனால் நான் நேசித்த குணா இல்லை. அவர் நிலை தடுமாறி பக்கத்தில் இருந்த செவத்தை பிடிச்சிக்கிட்டே நின்னார். கண்ணெல்லாம் ரத்தமாக சிவந்திருந்தது. உடம்பு முழுக்க அந்த மதுவோட நெடி. அவரை அந்த நிலைமையில பார்த்ததும் என் நெஞ்சு அப்படியே பதறி போச்சு. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படின்னு பதற்றத்தோட ஓடி போய் கைத்தாங்களா அவரை பிடிக்க போனேன். ஆனால் அவரோட அந்த பேச்சு, அது வரைக்கும் நான் கேட்காத ஒரு முரட்டுத்தனமான குரலில், கையை எடுடி அப்படின்னு கத்தினாரு. அந்த வார்த்தை என் காதில் விழுந்தப்போ ஏதோ பலமான இடி என் தலையில் விழுந்த மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து படுக்கையில் படுக்க வச்சேன். படுத்த உடனே தூங்கிட்டாரு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னால் தூங்க முடியலை. அந்த பிறந்தநாள் கேக்கு ஒரு ஓரமாக அப்படியே இருந்தது. நான் செஞ்ச சமையல் எல்லாம் ஆறி போய் கிடந்தது. பூஜை அறையில் ஏற்றி வச்சிருந்த விளக்கு அணைஞ்சு போயிருந்தது. அன்னைக்கு ராத்திரி அந்த இருட்டு அறையில் தலையணையில் முகம் புதைச்சி நான் அழுக அது வெறும் அழுகை இல்லை. என் ஆசைகள், என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மெல்ல உடையத் தொடங்கினதோட முதல் புள்ளி. மறுநாள் காலையில் எழுந்ததும் குணா வழக்கம் போல் ரொம்ப நல்லவர் மாதிரி வந்து, மீனா, நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்தினாங்க, அதான் குடித்தேன், இனிமே இப்படி நடக்காது, என்னை மன்னிச்சிடுன்னு என் காலை பிடிச்சி அல்லாத குறையாக மன்னிப்பு கேட்டார். பெண்ணோட மனசு இலகிய மனசு தானே. சரி, ஆசைப்பட்டு ஒரு தடவை குடிச்சிட்டாரு, இனி பண்ண மாட்டாருன்னு மறுபடியும் அவரை நம்பினேன். ஆனால் அதுதான் நான் செஞ்ச ஆகப்பெரிய தப்புன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு நாள் ஏமாற்றம் அடுத்தடுத்து என் வாழ்க்கையே நரகமாக்க போகிற ஒரு நீண்ட பயணத்தோட ஆரம்பம்னு நான் கணிக்க தவறிட்டேன். மன்னிப்பு கேட்ட குணா கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்தார். ஆனால் அந்த நல்ல குணம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஆரம்பத்தில் மாதத்தில் ஒரு முறை குடித்தவர் அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறைன்னு மாறினார். இப்போதெல்லாம் வாரத்தில் 4 நாள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் குடிக்கிற அன்னைக்கு எல்லாம் எனக்கு விடிஞ்சா விடியற்காலம், விடியாட்டி அமாவாசைங்கிற மாதிரி தான் இருக்கும். ராத்திரி எப்போ வருவார், எப்படி வருவாருன்னு வாசலையே பார்த்து பார்த்து என் மனசு பதறிக்கிட்டே இருக்கும். குடிக்காதப்போ தங்கமான மனசனாக இருக்கிற குணா குடிச்சிட்டு வந்தால் அப்படியே தலைகீழாக மாறிடுவார். சத்தம் போடுறது, வீட்டில் இருக்கிற சாமான்களை எடுத்து வீசுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனுக்காக என்னை ஏளனமாக பேசுறதுன்னு நரகத்தை காட்டுவார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம், என்னம்மா உன் புருஷன் தினமும் இப்படி குடிச்சிட்டு வராரு, கொஞ்சம் சொல்லி வைக்கக்கூடாதான்னு கேலி பேச ஆரம்பிச்சப்போ தலை குனிஞ்சு நின்னது என்னவோ நான் தான். தப்பு அவர் பண்ணார், ஆனால் அவமானம் முழுசும் ஒரு பொண்ணாக என்னத்தான் வந்து சேர்ந்தது. இந்த நிலையில தான் நான் கர்ப்பமானேன். எனக்குள்ள ஒரு சின்ன உயிர் வளருதுன்னு தெரிஞ்சப்போ அழுகையோடு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. இனிமேலாவது தான் குழந்தை முகத்தை பார்த்து இவர் திருந்த மாட்டாரா அப்படின்னு என் ஏக்கம் இன்னும் அதிகமாச்சு. ஆனால் விதியே என்னை பார்த்து சிரிச்சுது. என் பிரசவ செலவுக்காக எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து என் கையில் கொடுத்திருந்த 10,000 ரூபாயை
குணாவுக்கு தெரியாமல் பீரோவில் வச்சுருந்தேன். ஒரு நாள் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு பீரோவை திறந்து பார்த்தப்போ அந்த பணம் அங்கே இல்லை. பதறி போய் குணா கிட்ட கேட்டேன். அவரோ, உன் காசை நான் ஒன்றும் திருடலை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவசரம் அதான் எடுத்தேன், அப்புறம் தர்றேன்னு ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். ஆனால் அன்னைக்கு நைட்டும் அவர் நல்லா குடிச்சிட்டு நிலத்தடமாரி தான் வீட்டுக்கு வந்தார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, என் பிரசவத்துக்காக வச்சுருந்த காசை தான் அவர் குடிக்கிறதுக்காக திருடிட்டு போயிருக்காருன்னு. தான் சொந்த குழந்தையோட பிறப்புக்காக வச்சுருந்த காசை கூட விட்டு வைக்காம குடிக்கிற அளவுக்கு அவர் போயிட்டாருன்னு நினச்சப்போ என் வயிற்றில் இருந்த குழந்தைய தொட்டுக்கிட்டு விம்மி விம்மி அழுதேன். எனக்கு பசிச்சாலும் பரவாயில்லை, என் குழந்தைக்கு ஒரு பால் பவுடர் வாங்க கூட காசு இல்லாமல் பண்ணிடுவாரோங்கிற பயம் எனக்கு அவ்விக்கிச்சு. அடுத்த சில வாரங்களில் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு தீக்ஷான்னு பேர் வச்சோம். குழந்தை பிறந்த அன்னைக்கு கூட குணா நிதானத்தில் இல்லை. எல்லாரும் அவங்க குழந்தை பிறக்கும்போது சந்தோஷத்தில் இனிப்பு கொடுப்பாங்க. ஆனால் நானும் என் குழந்தைய நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, இந்த குழந்தையாவது இவரை மாற்றுமா, இல்லை இவர்களோட எதிர்காலமும் என் வாழ்க்கையை போல இருண்டு போயிடுமோ என்ற ஏமாற்றத்தோடும் கண்ணீரோடும் தான் அவளை முதலாக என் கைகளில் ஏந்தினேன். தீக்ஷா பிறந்ததுக்கு அப்புறமாவது குணம் மாறுவாருன்னு நான் நம்பினது காணல் நீரை கண்டு ஏமாந்த கதையாக தான் போச்சு. குழந்தையோட பிஞ்சு புன்னகை அவரோட மனசை மாற்றலை, மாறாக அவரோட குடிப்பழக்கம் இன்னும் அதிகமாச்சு. வேலைக்கு போகிறதையும் மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டாரு. வாரத்தில் 2 நாள் வேலைக்கு போனால் மிச்சம் 4 நாள் குடியே கதின்னு கிடக்க ஆரம்பித்தார். குடும்ப பாரம் மொத்தமும் என் தலைமையில் வந்து விழுந்தது. ஒரு கட்டத்தில் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்க கூட காசு இல்லாத நிலைமை வந்தது. பால் ஏஜெண்ட் கடைக்காரர், ஏமா ஏற்கனவே 2 மாதம் பாக்கி இருக்குது, காசை கொடுத்தா தான் இனிமேல் பால்னு எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போட்டப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுத தீக்ஷாவை பார்த்து என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருந்தது. கணவன் இருக்கிற லட்சணத்தை நினச்சி ஊருக்குள்ளே சொந்தக்காரங்க கிட்ட போய் கை நீட்டி பிச்சை கேட்கவும் என் சுயமரியாதை இடம் கொடுக்கல. அப்போ தான் யோசித்தேன், நாம் ஏன் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கணும்? நமக்குன்னு 2 கை கால் இருக்குது, நம்ம குழந்தைய காப்பாற்ற நாம தான் உழைக்கணும்னு ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே பிறந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட தையல் கலை தான் அன்னைக்கு எனக்கு கை கொடுத்தது. பக்கத்து வீட்டு அக்காவிடம் கெஞ்சி கேட்டு அவங்களோட பழைய தையல் மிஷினை வாடகைக்கு வாங்கினேன். விடிஞ்சா தையல் மிஷினும் என் குழந்தையும் தான் என் உலகம்னு வாழ ஆரம்பித்தேன். பகல் முழுக்க குழந்தைய பார்த்துக்கிட்டு இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் விளக்கு வெளிச்சத்தில் கண் விழிச்சு நைட்டியும் ப்ளவுஸும் தைக்க ஆரம்பித்தேன். கை வலிக்க முதுகு வலிக்க தச்சு வர்ற காசை வச்சு வீட்டு வாடகையையும் தீக்ஷாவோட பால் செலவையும் சாப்பாட்டு செலவையும் ஒரு வழியாக நானே சமாளிக்க பழகிக்கிட்டேன். குணாவிடம் காசு கேட்பதை நான் மொத்தமாகவே நிறுத்திட்டேன். நீ காசு தராட்டியும் பரவாயில்ல, எங்களை நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு தான் என் மனசு ஏங்கிச்சு. ஆனால் குடிகார புருஷனை வச்சிருக்கிற பொண்ணுக்கு நிம்மதிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது போல. நான் கஷ்டப்பட்டு ராப்பகலாக கண் விழித்து சம்பாதிச்சு தீக்ஷாவோட அடுத்த மாத பள்ளி சேர்க்கைக்காகவும் வீட்டு வாடகைக்காகவும் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுருந்த பணத்தை ஒரு நாள் குணா பார்த்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு நல்லா குடிச்சிட்டு வந்தவர் நேராக அந்த பணப்பெட்டியை நோக்கி போனார். நான் ஓடி போய், ஏங்க தயவு செஞ்சு அந்த பணத்தை தொடாதீங்க, அது தீக்ஷாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக வச்சிருக்கிறது, வீட்டு வாடகை கொடுக்கணும்னு அவரோட காலில் விழுந்து கெஞ்சினேன். ஆனால் வெறியில் இருந்த அவருக்கு என் கண்ணீரோ தன் மகளோட படிப்போ பெருசாக தெரியலை. என் கையை தட்டி விட்டுட்டு அந்த பணத்தை மொத்தமாக பிடுங்கிட்டு போயிட்டாரு. அவர் பணத்தை எடுத்துட்டு வாசக்கதவை தாண்டி போனப்போ எனக்கு அழுது அழுது கண்ணீரே வறண்டு போயிருந்தது. என் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்போதும் செத்து போச்சு. ஆனால் என் மகளோட எதிர்காலத்தை கூடவா இந்த மனுஷன் இப்படி சீரழிப்பாருன்னு நினச்சப்போ எனக்குள்ளே இருந்த பயம் அப்படியே மெல்ல மெல்ல ஒரு ஆக்ரோஷமாக மாற தொடங்கிச்சு. இனிமே இவரை நம்பி வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைங்கிற கசப்பான உண்மை அன்னைக்கு தான் என் மனசில் ஆழமாக பதிஞ்சது. மறுநாள் விடிஞ்சப்போ என் மனசுக்குள்ளே ஒரு மரத்து போன அமைதி தான் இருந்தது. வழக்கம் போல் குணா காலையில் எந்திரிச்சு வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் மீனான்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்ல வந்தார். ஆனால் அன்னைக்கு நான் அவரை நிமிர்ந்து கூட பார்க்கல. வார்த்தைகளால் வர்ற கோபத்தை விட மௌனத்தால் வர்ற வைராக்கியம் ரொம்ப ஆபத்தானதுன்னு அவருக்கு புரியலை. என் தையல் தொழிலை இன்னும் தீவிரமாக்கினேன்.
தூங்குகிற நேரத்தை குறைச்சிக்கிட்டு இன்னும் கூடுதல் ப்ளவுஸுகளை தச்சு வாங்கினேன். இழந்த படத்தை மீட்கவும் தீக்ஷாவோட ஸ்கூல் ஃபீஸை கட்டவும் என் உடம்பை வருத்திக்கிட்டு உழைச்சேன். ஒரு வழியாக தீக்ஷாவை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும் விட்டேன். அவள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போன முதல் நாள் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தப்போ தான் என் மனசு கொஞ்சம் லேசானது. ஆனால் குணாவோட குடிப்பழக்கம் இப்போ குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியிலையும் எங்கள் மானத்தை வாங்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் மதியம் தீக்ஷாவை ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக நான் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன். வழியில் 4 பேர் கூடி நின்று ஏதோ பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்த எனக்கு பூமியே 2ஆ பிளந்து அதுக்குள்ளே நான் புதஞ்சிட மாட்டோமான்னு இருந்தது. அங்கே குணா நடு ரோட்டில் சாக்கடை பக்கத்தில் போதை தலைக்கேறி விழுந்து கிடந்தாரு. கசங்கிய சட்டை, கலைந்த தலைமுடி. அவரை பார்த்து அங்கிருந்த சின்ன பசங்க கல்லெடுத்து அடித்து கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட கொடுமை, அதே வழியாக என் மக தீக்ஷாவும் அதே ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இருந்தா. தான் அப்பாவை அந்த நிலைமையில் பார்த்ததும் அந்த பிஞ்சு முகத்தில் வந்த அவமானமும் பயமும் என்னை அப்படியே சுக்குநூறாக உடைச்சிது. அவள் மற்ற பிள்ளை முன்னாடி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே ஓடி வந்து என் இடுப்பை இறுக்கமாக கட்டிக்கிட்டா. ஒரு தாயா என் மகளுக்கு நான் கொடுத்த பாதுகாப்பு இதுதானா? அன்னைக்கு ராத்திரி குணா வீட்டுக்கு வந்தப்போ எனக்குள்ளே இருந்த எல்லா பொறுமையும் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது. அவரை பார்த்து, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவோ மானமோ இல்லையா? பெத்த மக தலை குனிகிற அளவுக்கு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கணுமா? உங்களால் நாங்கள் ஏன் தினமும் செத்து செத்து வாழணும்னு கத்துனேன். அப்போது குணா செஞ்ச காரியம் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத ஒன்று. போதை வெறியில் என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி என் கழுத்தில் இருந்த தாலி கொடியை பிடிச்சி பலமாக இழுத்தாரு. அந்த இழுவையில் தாலி கயிறு அருந்து தாலி தட்டோடு தரையில் விழுந்து சிதறிச்சு. ஒரு பெண்ணுக்கு தாலிங்கிறது எவ்வளவு புனிதமானது. அதை ஒரு கணவனே தன் கையால் அறுத்து எரியும் போது அந்த பெண்ணோட மனசில் அவனுக்கு இருந்த கடைசி மரியாதையும் சேர்ந்து தான் அந்த விழுகுது. சிதறி கிடந்த அந்த தாலி தட்டை பார்த்தபடியே நான் நின்னேன். என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. ஏன்னா அழுது அழுது என் கண்ணீர் வறண்டு போயிருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சது. இந்த தாலிக்காகவும் சமுதாய பேச்சுக்காகவும் ஒரு குடிகாரன் கூட வாழ்கிறது சகிப்புத்தன்மை கிடையாது. அது முட்டாள்தனம். என் மகளோட எதிர்காலமும் என் உயிரும் தான் எனக்கு முக்கியம். அன்னைக்கு நைட்டே தீக்ஷாவோட துணிகளையும் என் தையல் மிஷினையும் மட்டும் ஒரு பையில் எடுத்துக்கிட்டேன். தூங்கிட்டு இருந்த தீக்ஷாவை எழுப்பி அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு நான் வெளியே ஏறினப்போ மணி நள்ளிரவு 12. பின்னால் இருந்து குணா கூப்பிடுவாரான்னு நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஏன்னா இனி என் பயணத்தில் திரும்புறதுக்கு வழியே இல்லை. அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு கையில் துணிப்பை, இன்னொரு கையில் என் வாழ்வாதாரமான தையல் மிஷின், இன்னொரு கையில் தூக்க கலக்கத்தில் தள்ளாடுற என் மக தீக்ஷாவோட பிஞ்சுக்காரம். இப்படித்தான் என் புதிய பயணம் ஆரம்பித்தது. அந்த இருட்டு ரோட்டில் நடக்கும்போது என் மனசுக்குள்ளே பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நரகத்தில் வாழ்கிறத விட இந்த இருட்டு எவ்வளவோ பரவாயில்லைன்னு தோணுச்சு. அன்றைக்கி ராத்திரி முழுக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு பெஞ்சில் தான் விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்தோம். என் மக என் மடியில் படுத்து தூங்கினான். அவள் முகத்தை பார்த்துக்கிட்டே, இனி உன்னை யாரும் முன்னாடியும் தலகுனிய விடமாட்டேன்டா செல்லம்னு எனக்குள்ள சபதம் எடுத்துக்கிட்டேன். விடிஞ்சதும் நான் தச்சு கொடுக்கும் கடைக்காரர் ஒருத்தரோட உதவியால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு சின்ன ஓட்டு வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். ரொம்ப பழைய வீடு. பெயிண்ட் எல்லாம் பேர்ந்து போயிருக்கும். மழை வந்தால் லேசாக ஒழுகும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ எனக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. ஏன்னா அங்கே அந்த மதுவோட நாத்தமும் இல்லை, நடுராத்திரியில் வந்து கதவை தட்டி கத்துற அராஜகமும் இல்லை. கைவசம் இருந்த கொஞ்சம் காசை வச்சு அரிசியும் பருப்பும் வாங்கி அன்னைக்கு கஞ்சி காய்ச்சி என் மகளுக்கு கொடுத்தப்போ அவளோட முகத்தில் இருந்த நிம்மதியை பார்த்து என் வயிறு நிறைஞ்சது. வீட்டு வாசலில் என் தையல் மிஷினை எடுத்து வச்சேன். மீனா டெய்லர்ஸ்னு ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில் எழுதி வாசலில் தொங்க விட்டேன். ஆனால் இந்த சமூகம் ஒரு பெண்ணை தனியாக வாழ அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா என்ன? நான் புதுசாக குடி வந்த சில நாட்களிலேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. வயசு பொண்ணு கையில் குழந்தையோட தனியாக வந்திருக்கா, புருஷன் எங்கே, ஏன் தனியாக இருக்கான்னு
பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க. சில பேர் என் முகத்துக்கு நேராகவே, என்னம்மா புருஷனை விட்டுட்டு வந்துட்டியா, குடும்ப விளக்குன்னா கொஞ்சம் பொறுத்து போகணும், இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு வந்தா ஊர் உலகம் என்ன பேசுன்னு உபதேசம் பண்ணாங்க. தப்பு பண்ணின குடிகார புருஷனை பார்த்து யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் வாழ வழி இல்லாமல் தன் குழந்தைய காப்பாற்ற வீட்டை விட்டு வெளியே வர்ற பொண்ணை மட்டும் இந்த உலகம் உடனே தப்பானவெல்லாம் முத்திர குத்த பார்க்கும். அந்த பேச்சுக்கள் எல்லாம் என் காதில் விழுந்தப்போ என் மனசு ரொம்ப கனமாச்சு. வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தனியாக அழுது தீர்த்தேன். ஆனால் அழுக என் பசியை தீர்க்காதுன்னு எனக்கு தெரியும். ஊர் பேசும் பேச்சுகளுக்கெல்லாம் என் உழைப்பால் தான் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணினேன். பகல் இரவுன்னு பார்க்காம தையல் மிஷினை மிதித்தேன். கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி சரியான நேரத்துக்கு துல்லியமாக உடைகளை தச்சு கொடுத்தேன். என் கை வண்ணமும் நேர்மையும் அந்த பகுதி பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மெல்ல மெல்ல என்கிட்ட துணி தைக்க வர்றவங்களோட கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. தீக்ஷாவும் சமத்தா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா. அவளோட ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் என் சொந்த உழைப்பில் வர்ற காசை வச்சு நானே கம்பீரமாக கட்டினேன். யார்கிட்டையும் போய் ஒரு பைசாவுக்கு கூட கையேந்தலை. வாழ்க்கை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேர்கோட்டுக்கு வருதுன்னு நான் நினச்சி நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் தான் அந்த அதிர்ச்சி என் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் தீக்ஷா ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடியே நிலை தடுமாறியபடியே கையில் ஒரு குச்சியோடு குணா வந்துட்டு இருந்தார். இத்தனை நாள் கழித்து அவரை பார்த்ததும் என் உடம்பெல்லாம் பதட்டத்தில் நடுங்க ஆரம்பிச்சது. குணா நேராக என் வீட்டு வாசலுக்கு வந்து, ஏடி மீனா, என்னை விட்டுட்டு வந்து இங்கே சொகுசாக வாழ்றியா, ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா, இல்லைனா இந்த இடத்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு கத்த ஆரம்பித்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க கூட்டிட்டாங்க. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த கௌரவம் மறுபடியும் நடுத்தெருவில் உடைய போகுதுங்கிற பயம் எனக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நான் பழைய மீனாவாக இல்லை. வாசல் முழுக்க ஊர் ஜனங்க கூடி நின்று வேடிக்கை பார்க்க குணா போதை வெறியில் கத்திக்கிட்டே இருந்தார். மரியாதையை குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடி, இல்லைன்னா இந்த தையல் மிஷினை உடச்சி நடுத்தெருவில் போடுவேன்னு மிரட்டினார். தீக்ஷா பயந்து போய் என் சேலை தலைப்பை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தா. சுற்றிலும் நின்னவங்க எல்லாம் பாவம், பொம்பளை பிள்ளை தனியாக இருக்குது, புருஷன் கூட போயிருக்கலாம்லன்னு வழக்கம் போல் எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு சில நிமிஷம் என் மனசுக்குள்ளே பழைய பயம் வந்துச்சு. மறுபடியும் இவர் கூட போய் அந்த நரகத்தில் விழணுமா, என் மகளோட எதிர்காலத்தை இவரோட குடிக்கு பலி கொடுக்கணுமா? அழுதுகிட்டே நின்ன தீக்ஷாவோட முகத்தை பார்த்தப்போ எனக்குள்ளே இருந்த பயம் எல்லாம் பறந்து போய் ஒரு புது துணிச்சல் பிறந்தது. நான் நேராக வாசலுக்கு வந்தேன். குணா என்னை அடிக்க கையை ஓங்கினார். ஆனால் இந்த தடவை நான் பயந்து நடுங்கலை. ஓங்கின அவரோட கையை நடு ரோட்டில் வச்சு பலமாக பிடிச்சி தடுத்து நிறுத்தினேன். என் கண்ணில் இருந்த ஆக்ரோஷத்தை பார்த்த அவரே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டார். இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக நீங்கள் அடித்த அடியையும் குடித்த குடியையும் தாங்கின மீனா செத்துட்டா. இப்போது உங்கள் முன்னாடி நிற்கிறது என் மகளோட தாய். இன்னொரு தரம் என் வீட்டு வாசலில் வந்து கத்துனாலோ என் மகளை மிரட்டினாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சத்தமாக சொன்னேன். என்னடி பண்ணுவேன்னு அவர் திமிரா கேட்டார். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுப்பேன். என்னோடய தாலியை அறுத்து என் சம்பாத்தியத்தை திருடிட்டு போனதுக்கு ஜெயிலில் கம்பி எண்ணெய் வைப்பேன். நான் சம்பாதிக்கிற காசில் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு கத்துனேன். சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்து தான் பெண்கள் பல பேர் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் துணிஞ்சு நின்று சட்டம் பேச ஆரம்பித்தா இந்த மாதிரி ஆம்பளைங்க அப்படியே அடங்கிடுவாங்கங்கிறது அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. சுற்றிலும் வேடிக்கை பார்த்தவங்க கூட பொம்பளை சரியாக தான் கேட்குறா, நீ இங்கேருந்து கிளம்புப்பான்னு குணாவை விரட்ட ஆரம்பித்தாங்க. லீகலாக தனக்கு ஆபத்து வரும்னு புரிஞ்சுக்கிட்ட குணா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேண்டின்னு முணுமுணுத்துக்கிட்டே அங்கிருந்து தள்ளாடிக்கிட்டே ஓடி போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம்தான் என் மூச்சே திரும்ப வந்தது. உள்ளே வந்து தீக்ஷாவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன். இனி உன்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுடா செல்லம், அம்மா இருக்கேன்னு அவளுக்கு தைரியம் சொன்னேன்.
அன்னைக்கு நான் எடுத்த அந்த துணிச்சலான முடிவு என் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் குணா என் பக்கமே வரல. அடுத்த 2 வருஷத்தில் என் தையல் தொழில் இன்னும் நல்லா வளர்ந்தது. வாடகை மிஷினில் தைக்க ஆரம்பித்தேன்னா சொந்தமாக 2 மிஷின் வாங்கினேன். எனக்கு உதவிக்கு இன்னும் 2 பெண்களை வேலைக்கு வச்சுக்கிட்டேன். மீனா பொட்டிக் அப்படின்னு ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தேன். என் மகள் தீக்ஷாவும் இப்போ பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்து கிளாஸ் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறா. அவள் வாங்கின மெடலையும் சர்டிஃபிகேட்டையும் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. ஆனால் அது சோக கண்ணீர் இல்லை, பெருமித கண்ணீர். கணவன் குடிகாரனை அமைச்சிட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற பெண்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். கண்ணீர் விட்டு அழுகிறதாலேயோ நம்ம விதியை நொந்துக்கிறதாலேயோ எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை. நமக்கான பாதையை நாம் தான் உருவாக்கணும். நம்முடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் ஒரு குடிகாரனோட குடிக்கு பலி கொடுக்காம சுயமரியாதையோடு வாழ பழகிக்கணும். என் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் நிறைய இருந்தாலும் இன்றைக்கி என் மகளோட எதிர்காலத்தை நானே செதுக்கி இருக்கேன்ற திருப்தி எனக்கு இருக்குது. மீனா பொட்டிக்கு ஆரம்பித்து 2 வருஷம் ஓடி போச்சு. இப்போ கடை நல்ல நிலைமையில் இருக்குது. இந்த கடைக்கு தேவையான துணிகளையும் மெட்டீரியல்ஸ்களையும் மொத்த வியாபாரத்தில் சப்ளை செய்கிறவர் தான் விவேக். வயசு 30க்கு மேலே இருக்கும். ரொம்ப நேர்மையான அமைதியான குணம் கொண்டவர். மீனாவோட உழைப்பையும் அவங்களோட நேர்மையையும் பார்த்து விவேக்குக்கு அவங்க மேலே ஒரு தனி மரியாதையே இருந்தது. விவேக்கோட தங்கை கவிதாவும் மீனாவோட கடைக்கு அடிக்கடி வருவா. ஒரு நாள் கவிதா என்கிட்ட தனியாக பேசும்போது, மீனாக்கா, எங்கள் அண்ணனுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் அண்ணி ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் யாருமே வேணான்னு தான் இருந்தாங்க. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவங்க மனசு மாறி இருக்கு. தீக்ஷாவை தான் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு அண்ணன் சொல்கிறாங்க. உங்களுக்கு சம்மதம்னா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேச சொன்னாங்கன்னு சொன்னான். அதை கேட்டதும் என் கை கால் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கா? மறுமணமா? இந்த சமூகம் என்னை பற்றி என்ன பேசும்? தீக்ஷாவோட எதிர்காலம் என்ன ஆகும்னு என் மனசுக்குள்ளே 1000 கேள்விகள். ஆனால் வளர்ந்து வர தீக்ஷா ஒரு நாள் என் கையை பிடிச்சி, அம்மா, விவேக் மாமா ரொம்ப நல்லவர்மா, அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்லம்மா, எனக்காகவே நீ எத்தனை நாளுமா தனியாக கஷ்டப்படுவேன்னு கேட்கும்போது என் மனசு உருகி போச்சு. ஒரு வழியாக விவேக்கோட நல்ல குணத்துக்காக இந்த மறுமணத்துக்கு நான் சம்மதித்தேன். ஆனால் நான் நிம்மதியாக வாழ்கிறது இந்த ஊரில் இருக்கிற சிலருக்கு பிடிக்கலை. குறிப்பாக அதே தெருவில் பெரிய துணிக்கடை வச்சுருந்த ரங்கநாதன் என்பவருக்கு என் கடையோட வளர்ச்சி பெரிய கண் உறுத்தலாக இருந்தது. ஒரு பொங்கலை தனியாக வந்து பிஸ்னஸில் தன்னை முந்திக்கிட்டு போகிறத அவரால் தாங்க முடியலை. மீனாவோட கடையையும் கௌரவத்தையும் எப்படி அழிக்கலாம்னு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு விவேக் மீனா திருமண பேச்சுவார்த்தை ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. ரங்கநாதன் நேராக எங்கிருந்தோ குணாவை தேடி பிடிச்சாரு. அவனுக்கு நல்லா குடிக்க காசும் கொடுத்து மீனாவோட கல்யாண பேச்சை பற்றியும் ஏற்றி விட்டார். அன்னைக்கு சாயங்காலம் விவேக்கும் அவரோட அம்மாவும் என் கடைக்கு வந்து என்கிட்டையும் தீக்ஷாக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரமாக பார்த்து ரங்கநாதன் கொடுத்த காசில் நல்லா மட்டையாக குடிச்சிட்டு கையில் ஒரு கட்டையோட குணா என் கடை வாசலில் வந்து நின்னார். நேராக கடைக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து சேர்களை எல்லாம் எட்டி உதைச்சாரு. ஏடி மீனா, புருஷன் நான் உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தையும் கூட குடும்பம் நடத்த போறியா? உனக்கு அவ்வளோ திமிரு வந்துடுச்சான்னு ஊரே கேட்குற மாதிரி அசிங்க அசிங்கமாக கத்த ஆரம்பித்தார். அங்கேருந்த கஸ்டமர்கள் எல்லாம் பயந்து ஓடினாங்க. விவேக்கோட அம்மா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. குணா விவேக்கை பார்த்து, ஏடா, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையான்னு கேவலமாக பேசினார். ரங்கநாதன் தள்ளி நின்று இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். குணாவோட இந்த அசிங்கமான பேச்சை கேட்டு விவேக்கோட அம்மா, விவேக், கிளம்பி இங்கேருந்து, நமக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம். ஏற்கனவே புருஷனை விட்டுட்டு வந்தவன்னு பார்த்தா இப்போ நடுரோட்டில் நின்று சண்டை போடுறான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு விவேக்கோட அம்மா கையை பிடிச்சி இழுத்தாங்க. என் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டுச்சு. மறுபடியும் என் வாழ்க்கை நடுத்தருவுக்கு வந்துடுச்சோ, இந்த நல்ல மனிதரோட வாழ்க்கையும் என் விதி கெடுத்துடுச்சோன்னு நினச்சி நான் தலை குனிஞ்சு நின்னேன். ஜெயிச்சிட்டோங்கிற திமிருசில் சிரித்தார் குணா.
ஆனால் அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு அதிரடி நடந்தது. விவேக் தான் அம்மாவோட கையை மெல்ல விடுவிச்சிட்டு நேராக குணா முன்னாடி வந்து நின்னாரு. குணா அடிக்க கட்டையை ஓங்கினார். ஆனால் விவேக் பதறாமல் அவரோட மொபைலை எடுத்து, இங்கே பாருப்பா, நீ குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுனது, கடையை சேதப்படுத்தினது எல்லாமே இந்த சிசிடிவி கேமராவிலையும் என் ஃபோன்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதும் எனக்கு தெரியும்னு ரங்கநாதனை திரும்பி பார்த்தாரு. அப்புறம் குணாவோட கண்ணை பார்த்து உறுதியாக சொன்னார், மீனாவுக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு சட்டப்படி அவள் உன்னை விவாகரத்து செய்ய எல்லா தகுதியும் இருக்குது. அவளை நீ மனைவின்னு சொல்லிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க அம்மாவும் மகளும் உன்னால் பட்ட கஷ்டம் போதும். இனி மீனாவோட கையை பிடிக்க போகிறது நான் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த விவேக் முதல் ஆளாக வந்து நிற்பான். ஒழுங்காக ஓடி போயிடு, இல்லைன்னா போலீஸ் ஒன்றா உள்ளே தள்ளும் என்று கம்பீரமாக சொன்னார். விவேக்கோட அந்த பேச்சும் அவர் காட்டிய தைரியமும் குணாவோட போதையை மொத்தமாக இறக்கிருச்சு. சட்டத்துக்கும் போலீஸுக்கும் பயந்த குணா கட்டையை கீழே போட்டுட்டு அங்கிருந்து நழுவி ஓடினார். தள்ளி நின்று சதி செய்த ரங்கநாதனும் முகத்தை திருப்பிக்கிட்டு கிளம்பினார். விவேக் என் பக்கம் திரும்பி, மீனா, சமுதாயமும் இந்த மாதிரி ஆட்களும் 4 பேச்சு பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக நாம் பயந்து பின்வாங்கக்கூடாது. தீக்ஷாவோட அப்பாவா உங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக நான் எப்பவும் இருப்பேன்னு சொன்னார். அவரோட அம்மாவுக்கும் விவேக் பேசுனதுல இருந்து நியாயம் புரிஞ்சுது. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு குடிகாரன் தந்த நரகத்தை விட நமக்காக தோள் கொடுக்கும் ஒரு நல்ல மனிதரின் அன்பு எவ்வளவு பெரிய பலம் என்று. குணா கடைக்கு வந்து அசிங்கம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் விவேக் சொன்ன வார்த்தைகள் என் மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் பயமும் இருந்தது. மறுநாள் விவேக் என் கடைக்கு வந்தப்போ நான் அவரிடம் தீர்க்கமாக பேசினேன். விவேக் சார், உங்கள் நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனால் சட்டப்படி எனக்கும் குணாவுக்கும் இன்னும் விவாகரத்து ஆகலை. அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது எனக்கே தப்பாக தோணுது. இந்த ஊர் உலகம் என்ன இன்னும் கேவலமாக பேசும். அது உங்கள் குடும்பத்தோட கௌரவத்தையும் பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு அழுதுகிட்டே சொன்னேன். விவேக் நிதானமாக சிரித்தார். மீனா, நான் உங்களை அவசரப்பட்டு இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. ஒரு குடியாரனோட நிழலில் இருந்து நீங்கள் முதல்ல சட்டப்படி முழுமையாக விடுபடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் தீக்ஷாவுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். முதல்ல நாம் கோர்ட்டு மூலமாக விவாகரத்து வாங்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னார். அவர் சொன்னதில் இருந்த நியாயம் எனக்கு புரிஞ்சுது. விவேக் அவரோட லாயர் நண்பர் ஒருத்தரை எனக்காக அறிமுகம் பண்ணி வச்சார். நாங்கள் குணாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினோம். ஆனால் குணா அவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பானா என்ன? நோட்டீஸ் கைக்கு கிடச்சதும் அவனுக்கு பின்னாடி இருந்த இயக்கிய அந்த துணிக்கடை முதலாளி ரங்கநாதன் மறுபடியும் அவனுக்கு புத்திமதி சொன்னார். டே குணா, அவள் கோர்ட்டில் கேஸ் போட்டு விவாகரத்து வாங்கிட்டா அப்புறம் அவள் சம்பாதிக்கிற காசில் உனக்கு ஒரு பைசா கிடைக்காது. விவாகரத்து தர முடியாதுன்னு சொல்லு. கேஸை இழுத்தடி. காசு கேட்டால் தான் சைன் பண்ணுவேன்னு மிரட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. கோர்ட்டில் முதல் தவா கேஸ் விசாரணைக்கு வந்தது. நானும் விவேக்கும் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். குணா அன்னைக்கு குடிக்காமல் ரொம்ப நல்லவன் மாதிரி கோர்ட்டில் வந்து நின்னான். அவனோட லாயர் ஜட்ஜு முன்னாடி பேசும்போது, மை லார்ட், என் கிளைண்ட் குணா ரொம்ப நல்லவர். அவரோட குடிப்பழக்கத்தை இப்போது மொத்தமாக நிறுத்திட்டாரு. ஆனால் அவரோட மனைவி மீனா தான் கொஞ்சம் காசு சம்பாதிச்ச திமிரில் தன் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தரோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவாகரத்து தர என் கிளைண்ட்டுக்கு சம்மதம் இல்லை. அவங்க ஒன்றா சேர்ந்து வாழணும்னு தான் என் கிளைண்ட் ஆசைப்படுறாங்க அப்படின்னு பச்சையாக போய் சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு பக்கத்தில் நின்ன விவேக்குக்கு கோபம் தலைக்கேறிச்சு. ஆனால் கோர்ட்டில் சத்தம் போட முடியாது. ஜட்ஜி என் பக்கம் திரும்பி, மீனா, உங்கள் புருஷன் உங்களோட வாழ ஆசைப்படுறாரு. நீங்கள் ஏன் விவாகரத்து கேட்குறீங்க? அவரோட சேர்ந்து வாழக்கூடாதான்னு கேட்டார். சமூகமும் சட்டமும் எப்போவுமே ஒரு பொண்ணோட கண்ணீரை விட ஆதாரங்களை தான் நம்பும்னு எனக்கு அப்போ புரிஞ்சது. நான் மெல்ல எழுந்து நின்னேன். என் கண்களில் கண்ணீர் இல்லை, அநியாயத்துக்கு எதிரான கோபம் மட்டும்தான் இருந்தது. ஐயா, இவர் குடியை நிறுத்திட்டாருன்னு சொல்கிறது சுத்த போய். கடந்த 5 வருஷமாக என் மகளோட பால் காசையும் ஸ்கூல் ஃபீஸையும் திருடிட்டு போய் குடித்தவர் தான் இந்த மனுஷன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழும்போது என் கடைக்கு வந்து இவர் அசிங்கமாக பேசுனதுக்கும் கடையை உடைக்க பார்த்ததுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுங்க ஐயா.
அப்படின்னு சொல்லி விவேக் சேகரித்து வச்சுருந்த கடை சிசிடிவி ஃபுட்டேஜையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுதி கொடுத்த சாட்சி பத்திரத்தையும் என் லாயர் மூலமாக ஜட்ஜி கிட்ட கொடுத்தேன். அதை விட முக்கியமாக ஒரு குடிகாரன் கூட வாழ்ந்து என் தாலியை நான் இழந்தப்போ கூட நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனால் நடு ரோட்டில் இவர் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தப்போ என் மக தீக்ஷா மற்ற பிள்ளைங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாலே அந்த அவமானத்துக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார்? என் மகளோட எதிர்காலமே எனக்கு முக்கியம். இந்த மனுஷனோட நரக வாழ்க்கை எனக்கு இனிமேல் தேவையில்லைன்னு யதார்த்தமாக உறுதியாக சொன்னேன். அந்த சிசிடிவி ஆதாரங்களையும் ஒரு தாயாக நான் பேசின நியாயத்தையும் பார்த்த ஜட்ஜு முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. குணாவும் அவனோட லாயரும் அப்படியே முகமெல்லாம் வெளுத்து போய் நின்னாங்க. ஆனால் சட்டம் எடுத்த உடனே விவாகரத்து கொடுத்துடாது இல்லையா? ஜட்ஜு குணாவை பார்த்து, இந்த ஆதாரங்கள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்குது, இருந்தாலும் நீதிமன்றம் உங்களுக்கு 6 மாதம் டைம் தருது, கவுன்சிலிங்க்கு போகணும், அதுக்கு அப்புறமும் எந்த மாற்றமும் இல்லைன்னா விவாகரத்து வழங்கப்படும்னு தீர்ப்பு சொன்னார். கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது குணா என் முன்னாடி வந்து 6 மாதம் டைம் இருக்குடி, அதுக்குள்ளே உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு பற்களை கடிச்சிக்கிட்டே மிரட்டிட்டு போனான். 6 மாதங்கிறது சாதாரண காலம் இல்லை. அந்த 6 மாதத்துக்குள்ளே குணாவும் ரங்கநாதனும் சேர்ந்து என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய போகிறாங்களோங்கிற பயம் எனக்குள்ளே இருந்தாலும், என் பின்னாடி ஒரு பாறாங்கல் மாதிரி நிற்கிற விவேக்கோட அன்பும் என் மகளோட முகமும் எனக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. கோர்ட்டு கொடுத்த அந்த 6 மாத கெடு என் தலைக்கு மேலே தொங்குற கத்தி மாதிரி தான் இருந்தது. குணா சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பின்னாடி இருந்து காசு கொடுத்து ஆட்டி விற்கிற ரங்கநாதனோட சதியும் சேர்ந்துக்க அடுத்த சில வாரங்களிலேயே எனக்கு புது புது குடைச்சல்கள் வர ஆரம்பிச்சது. முதல்ல என் கடைக்கு துணி தைக்க வர்ற கஸ்டமர்களை ரங்கநாதன் மிரட்ட ஆரம்பித்தார். அவள் புருஷனை விட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவ, அவள் கடையில் துணி தைக்க கொடுத்தா உங்கள் குடும்ப மானம் போயிடும்னு அசிங்கமான வதந்திகளை பரப்பினாங்க. இதனால் கடைக்கு வழக்கமாக வர்ற கஸ்டமர்ஸ் வரத்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஆனால் ரங்கநாதனோட உண்மையான லட்சியம் என் கடையை மொத்தமாக காலி பண்ணுறது தான். அடுத்த கட்டமாக நான் வாடகைக்கு இருந்த கடை வீட்டோட ஓனரை ரங்கநாதன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. ஒரு நாள் காலையில் கடை ஓனர் நேராக வந்து, மீனாம்மா, அடுத்த மாதத்தோட உனக்கு அக்ரிமெண்ட் முடியுது, என் பையன் இங்கே கடை வைக்க போகிறான், அதனால் நீ கடையை காலி பண்ணிடுன்னு திடீர்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஐயா, இப்போ தான் கடை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது, இந்த நேரத்தில் காலி பண்ண சொன்னால் நான் எங்கே போவேன்? தீக்ஷாவோட படிப்பு செலவு இருக்குது, விவாகரத்து கேஸ் செலவு இருக்குது, கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் ரங்கநாதனோட பண பலத்துக்கு முன்னாடி அவரோட மனசு கரையலை. அதெல்லாம் முடியாது, அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணிடணும்னு கராராக சொல்லிட்டு போயிட்டாரு. விவாகரத்து கேஸோட முதல் கவுன்சிலிங் டேட்டும் அதே வாரத்தில் தான் வந்தது. கோர்ட்டு கவுன்சிலிங் ரூமுக்குள்ளே நானும் குணாவும் போய் உட்காந்தோம். அங்கிருந்த அதிகாரி குணா கிட்ட, என்னப்பா குடியை நிறுத்திட்டு மனைவியோட சேர்ந்து வாழ சம்மதமானு கேட்டார். குணா ரொம்ப பவ்யமாக, ஆமாங்க, நான் இப்போ குடிக்கிறதே இல்லை, என் பொண்டாட்டி புள்ள கூட வாழத்தான் ஆசைப்படுறேன், ஆனால் இவ தான் பிடிவாதமாக இருக்கான்னு அப்பட்டமாக போய் சொன்னான். அப்போது அதிகாரி ஏன் பக்கம் திரும்பி, மீனா, உங்கள் புருஷன் மாற தயாராக இருக்காரே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு கேட்டார். நான் அமைதியாக என் பையில் இருந்து ஒரு மருத்துவ சான்றிதழை எடுத்து அதிகாரி முன்னாடி வச்சேன். அம்மா, இவர் கோர்ட்டில் மட்டும்தான் குடிக்காத மாதிரி நடிப்பார், போன வாரம் கூட நடுராத்திரியில் நல்லா குடிச்சிட்டு என் வீட்டு வாசலில் வந்து விழுந்து கிடந்தார். அப்போது பக்கத்தில் இருந்தவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவரை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்த ரிப்போர்ட் இதோ இருக்குது. இவர் மாறவே மாட்டாருங்கம்மா, விவாகரத்து தராமல் என் வாழ்க்கையை இழுத்தடிச்சு என் கடையை மூட வைக்கணும்னு ஊரில் இருக்கிற பெரிய ஆட்களோடு சேர்ந்து சதி பண்ணுறாருன்னு யதார்த்தமாக அதே சமயம் ஆதாரத்தோடு பேசினேன். விவேக் முன்கூட்டியே யோசித்து குணா குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை லீகலாக வாங்கி வச்சுருந்தார். அது அன்னைக்கு எனக்கு பெரிய ஆயுதமாக உதவிச்சு. அதை பார்த்த கவுன்சிலிங் அதிகாரி குணாவை தூக்கி வச்சு வெளுத்துட்டாங்க. கோர்ட்டையே ஏமாற்ற பார்க்குறியா, உன்னோட இந்த நாடகம் எல்லாம் இங்கே செல்லாதுன்னு எச்சரித்து அனுப்புனாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சு கோர்ட்டை விட்டு வெளியே வந்தப்போ குணா கோபத்தில் பற்களை கடித்தான். என் முகத்தரையை கிழிச்சு விவாகரத்து வாங்கிடுவியாடி
அடுத்த மாதம் உன் கடையை காலி பண்ணிட்டு நடுத்தெருவில் நிற்கும்போது இந்த விவேக் உன்னை காப்பாத்துறானான்னு பார்க்குறேன்னு கத்திட்டு போனான். அவனுக்கு தெரியாது, ஒரு பொண்ணோட உழைப்பையும் வைராக்கியத்தையும் எந்த ரங்கநாதனோட பணத்தாலையும் குணாவோட மிரட்டலாலையும் முடக்க முடியாதுன்னு. நான் நேராக விவேக்கை பார்க்க போனேன். விவேக் சார், அடுத்த வாரம் கடையை காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நான் தோற்று போக மாட்டேன். இதே தெருவில் ரங்கநாதனோட கடைக்கு நேர் எதிராகவே ஒரு சின்ன இடம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறேன். என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உறுதியாக சொன்னேன். என் கண்ணில் இருந்த அந்த துணிச்சலை பார்த்த விவேக் முகத்தில் ஒரு பெருமிதமான புன்னகை வந்தது. உங்களுடைய இந்த துணிச்சல் தான் மீனா உங்களோட ஆகச்சிறந்த அழகு. கடையை விட பெரிய இடத்த நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன். நாம் ஜெயிச்சு காட்டுவோன்னு தோள் கொடுத்தார். வலைகள் என்னை சுற்றிலும் பின்னப்பட்டாலும் அதை அறுத்து கொண்டு பறக்கும் சிறகுகள் எனக்குள் முளைக்க தொடங்கி இருந்தது. ரங்கநாதனும் குணாவும் சேர்ந்து என் கடையை காலி பண்ண வச்சப்போ நான் அழுதுகிட்டே ஊரை விட்டு ஓடி போயிடுவேன்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் விவேக்கோட உதவியால் ரங்கநாதனோட பெரிய துணிக்கடைக்கு சரியாக 4 கடை தள்ளி அதே மெயின் ரோட்டில் ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு பிடிச்சோம். மீனா பிராண்டட் பொட்டிக் அப்படின்னு புதுசாக போர்டு வச்சோம். பழைய கடையை விட இந்த கடை நல்ல வசதியாகவும் எல்லாரும் பார்க்குற மாதிரியும் மெயின் ரோட்டில் அமைஞ்சது. கடையோட திறப்பு விழாவுக்கு விவேக்கோட அம்மாவும் என் மகள் தீக்ஷாவும் வந்து குத்து விளக்கு ஏற்றினாங்க. என் கடையோட திறப்பு விழாவை தான் கடை வாசலில் நின்று பார்த்த ரங்கநாதனுக்கு முகம் அப்படியே கருத்து போச்சு. தான் செஞ்ச சதி எனக்கே சாதகமாக முடிஞ்சதை அவரால் தாங்கிக்க முடியலை. அடுத்த 3 மாதம் என் உழைப்பை இன்னும் ரெட்டிப்பாக்குனேன். விவேக் எனக்காக புது புது மாடல்களில் கம்மியான விலையில் நல்ல மெட்டீரியல்களை சப்ளை பண்ணினார். தரமான தையல், கனிவான உபசரிப்பு, விவேக்கோட பிஸ்னஸ் ஐடியாக்கள் இதெல்லாம் சேர்ந்து என் புது கடையை அந்த ஊர்லேயே ரொம்ப பாப்புலர் ஆக்கிச்சு. ரங்கநாதனோட கடைக்கு வந்த கஸ்டமர்கள் கூட மெல்ல மெல்ல என் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. வியாபாரத்தில் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் கோர்ட்டு கொடுத்த அந்த 6 மாத கெடுவும் முடிவுக்கு வந்தது. விவாகரத்து கேஸோட இறுதி தீர்ப்புக்கான நாள் நெருங்கிச்சு. அன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி நாங்கள் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். கடந்த 6 மாதமாக குணா கவுன்சிலிங்குக்கு ஒழுங்காக போகலை. மாறாக அவன் இன்னும் மோசமாக குடிச்சிட்டு ரோட்டில் ரகலை பண்ணினதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவான அதிகாரப்பூர்வ புகார்கள் எல்லாவற்றையும் என் லாயர் ஜட்ஜுக்கிட்ட சமர்ப்பித்தார். எல்லா ஆதாரங்களையும் பார்த்த ஜட்ஜு குணாவை நிமிர்ந்து பார்த்தார். நீ மாற தயாராகவே இல்லை. இந்த நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்த்திருக்கிறாய். இனிமேலும் இந்த பெண்ணை உன்னோடு வாழ சொல்லி வற்புறுத்த முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் ஜட்ஜு தான் பேனாவை எடுத்து இந்த நீதிமன்றம் மீனாவுக்கு சட்டப்படி விவாகரத்து வழங்குகிறதுன்னு தீர்ப்பு எழுதி கையெழுத்து போட்டார். அந்த பேனாவோட சத்தம் என் காதில் விழுந்தப்போ என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரிய பாறை இறங்கின மாதிரி இருந்தது. கடந்த 5 வருஷமாக ஒரு குடிகாரனோட நிழலில் வந்து என்னை வாட்டின அந்த நரக பந்தம் சட்டப்படி அன்னைக்கு துண்டிக்கப்பட்டது. நான் சுதந்திர பறவையாக உணர்ந்தேன். கோர்ட்டை விட்டு வெளியே வந்தப்போ குணா என் முன்னாடி வந்து நின்னான். இத்தனை நாள் அவன்கிட்ட இருந்த அந்த திமிரு ஆவேசமும் இப்போ இல்லை. ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருந்த ரங்கநாதனே இப்போ பிஸ்னஸில் தோற்று போய் கடையை மூட போகிற நிலைமையில இருந்தார். காசு தர்ற ஆள் இல்லாததால் குணாவும் ஒடிஞ்சு போய் நின்னான். மீனா, என்னை மன்னிச்சிடு மீனா, இனி நான் உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி அழுகையோடு சொன்னான். நான் அவனை பார்த்து தீர்க்கமாக சொன்னேன், உங்களை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன் குணா. ஏன்னா உங்கள் மேலே கோபப்படக்கூட எனக்கு இப்போ உரிமை இல்லை. நீங்கள் என் தீக்ஷாவோட அப்பா. அந்த ஒரு கௌரவத்துக்காகவாவது இனிமேலாவது குடிப்பழக்கத்தை விட்டுட்டு மனுஷனாக வாழ பாருங்க. ஆனால் இனி என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு கம்பீரமாக விவேக் பக்கத்தில் வந்து நின்னேன். விவேக் என் மக தீக்ஷாவோட கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட நடந்து வந்தார். சட்டப்படி எனக்கு விவாகரத்து கிடைச்சிட்டதால அடுத்த மாதமே விவேக்கோட அம்மா முன்னின்று எங்கள் கல்யாணத்தை எளிய முறையில் நடத்தி கொடுக்க சம்மதிச்சாங்க. என் வாழ்க்கையோட ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாம் ஒரு குடிகாரனால் ஆரம்பத்தில் சுக்குநூறாக உடஞ்சாலும் உழைப்பும் துணிச்சலும் இருந்தால் ஒரு பொண்ணால் தன் வாழ்க்கையை தானே புதுசாக செதுக்கிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு நிரூபித்த திருப்தி எனக்கு கிடைச்சது. கண்ணீரோடு தொடங்கிய என் தீக்ஷாவின் பயணம் இப்போ விவேக்கோட அன்பான நிழலில் புன்னகையோடு தொடருது. தேங்க்யூ.